எதையும் நீங்க பார்க்கிற விதம் மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு இருதயம் இருக்கா? பாத்தீங்களா? பார்க்கல. ஆனா எப்படி நம்புறீங்க? ஆனா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? எப்பவுமே நீங்க பார்க்கல, ஆனா கூட அது இருக்குது இல்லையா? இந்த மாம்ஸ் இந்த தோலினால் அது மூடப்பட்டிருக்கிறது. அதனால உங்களை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. அது மாதிரி தான் ஆவிக்குரிய உலகம்னு ஒன்று இருக்கு. ஒரு தரை இருக்குது, அது கிழிஞ்சிச்சுன்னா அதை நீங்க பார்ப்பீங்க. இந்த உலகத்தை பார்க்கும்போது, பிரச்சனையை பார்க்கும்போது, எதையும் நீங்க பார்க்கிற விதம் மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும். That's very important truth. Look right and live right. ஆமென். சரியா பார்த்தால் சரியாய் வாழ்வீர்கள். மக்கள் ஆவிக்குரிய நிலையிலிருந்து எதையுமே என்ன பண்ணல, பார்க்கிறதோ புரிஞ்சுக்கிறதோ கிடையாது. ஃபுல்லா எதுல தான் வாழ்றாங்க? சென்ஸ் நாலேஜ். எல்லாம் சொல்லுங்க சென்ஸ். சென்ஸ்னா புரியுது தானே? எத்தனை சென்ஸ் இருக்கு? 5 விதமான இது இருக்குது. என்ன உணர்வுகள்? தொடு உணர்வு, ஃபீலிங்ஸ், டச், அப்புறமா பார்க்கிறது, அப்புறமா அவ வீட்டில் மீன் குழம்பு தான் நினைக்கிறேன். எப்படி சொன்னீங்க? மூக்கு சிலர், அப்புறம் அதெல்லாம் நல்லா கேட்கும். என்னை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாம் சென்ஸ் நல்லா ஒர்க் ஆகுது. காது, மூக்கு, இது முந்தானத்தை வச்சது தானே. அசந்துடுறாங்க உண்மையிலேயே. எப்படா? அத்தான்டா என் நாக்குடைய பவரே அப்படின்னு. நாக்கு, மூக்கு, இது கண்ணு. அப்ப அந்த 5 உணர்வுகள் இருக்கு இல்லையா? 5 புலன்கள்னு சொல்றோம், 5 சென்ஸ் அப்படின்றோம். இது ஓகே, இது நல்லது. இது இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இது தேவை. எல்லாம் சொல்லுங்க, 5 புலன்கள் அவசியமே. ஆனா நாம அதுக்குள்ள மட்டும் வாழ படைக்கப்படல, அதை தாண்டி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அதை தாண்டி வாழ்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை வெள்ளச்சட்டை போடுதல். இன்னும் ஆவிக்குரியவர்களாக மாறுறதுன்னா மீசையை வலித்தெடுக்க வேண்டும். மீசையை நன்றாக வலித்தால் அவர்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களாக மாறிவிட்டார்கள். எங்க இருந்துடா வந்தீங்க? இதெல்லாம் ஆவிக்குரியதான். இது பைபிள்ல கிடையாது. இவங்களுக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எது ஸ்பிரிச்சுவல் லைஃப்னே தெரியல. பாருங்களேன், இந்த 5 சென்ஸ்ல நீங்க வாழாம, இந்த 5 சென்ஸ்ல கட்டுப்படுத்தப்படாம ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆமென். இன்னைக்கு அந்த உலகத்தை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க இந்த மாசம். ஆமென். உங்க ஆவிக்குரிய கண்கள் பெருசாக திறக்கப்பட்டு இதுவரை பார்க்காத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, many spiritual blessings, ratila mantala break. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அளவில்லாத ஆவியை, அளவில்லாத ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த மார்ச் மாதம் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க போகிறேன். many spiritual blessings. ஆமென்.